कृष्णतृष्णा तत्त्वमिबोधितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहितां यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र स शङ्खचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमः वकुलभूषणभास्कराय वकुलाभरणं वन्दे जगदाभरणं मुनिं यश्रुतेरुत्तरं भागं चक्रे द्राविडभाषया भक्तिप्रभाव भवदद्भुतभावबन्धसन्दुक्षित प्रणयसाररसौघपूर्णः वेदार्थरत्ननिधिरच्युत दिव्यधामा जीयात् पराङ्कुश पयोधिरसीम भूमा. ஆழ்வார்களிலே தலைவராக சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் அனைத்து ஆழ்வார்களும். அதிலே தனி சிறப்பு வாய்ந்தவராய் காரிமாறன், ஷடகோபன், கிருஷ்ணதிருஷ்ணா தத்துவம், பிரபன்னஜன கூட்டஸ்தர், பராங்குஷன் என்று இப்படி பல பல திருநாமங்களோடே சுவாமி நம்மாழ்வார் வீறு கொண்டு விளங்குகிறார். ஆழ்வார்கள் எல்லாருமே வாழ வேண்டும். ஆனால் அதிலும் சிறப்பாக சுவாமி நம்மாழ்வாரும் அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களும் எப்போதும் வாழ வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பாசுரங்கள் சேவித்து முடித்து சாற்றுமுறை பண்ணும்போது ஷடகோபன் தந்தமிழ்நூல் வாழி கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழி மணவாள மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்டிரும் என்று பாடுகிறோம். ஷடகோபன் தந்தமிழ்நூல் வாழின்னு சொன்னால் அப்போ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி மட்டும் வாழ்ந்தால் போதுமா? எல்லா ஆழ்வார்களுடையதும் வாழ வேண்டும். ஆனால் நம்மாழ்வார் வாழ்ந்தால் மற்றெல்லாரும் வாழ்வார்கள். திருவரங்கம் பெரிய கோயில் வாழுமானால் எல்லா திவ்யதேசங்களும் வாழும். அதை போலத்தான் நம்முடைய பூர்வர்களுடைய நிர்வாகம். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அவருடைய அவதார ஸ்தலம் திவ்யமான ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர். மலையாள திவ்யதேச யாத்திரையின் கடைசி க்ஷேத்திரமாய் நிறைவான க்ஷேத்திரமாய் ஆழ்வாரை சேவிப்பதற்காக வந்தோம். நமக்கு புலிந்தரபிரானும் ஆதிப்பிரானும் ஞானப்பிரானும் திருப்புளி ஆழ்வாரும் சுவாமி நம்மாழ்வாருமாய் அனைவரும் சேவை சாதித்தார்கள். இந்த யாத்திரையிலேயே இப்போது நமக்கு கிடைத்ததுதான் மகாபாகியம். பாக்கி எல்லா எம்பெருமான்களையும் போய் சேவித்திருக்கிறோம்னு சொன்னால் இவ்வாழ்வார் பாடத்தானே போய் சேவித்தோம். இவர் பாசுரங்களை பெறத்தானே பெருமானுக்கே ஆசை. இந்த ஒரு பக்தர் அவர் திருவுள்ள முழுக்க பக்தி, காதல், அன்பு, வேட்கை, அவா அவ்வளவு நிறைந்திருக்கிற ஆழ்வாரை கண்டு கண்ணன் சொன்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தை, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிடைப்பனான்னு பார்க்குறேன் அர்ஜுனா. அப்படி யாரும் கிடைக்கல. வாசுதேவனே எல்லாம்னா என்ன பொருள்? தாரகம், போஷகம், போக்யம். உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவன்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். பக்கத்தில் திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருடைய அவதார ஸ்தலம். அந்த இடத்திலே பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள் சயன திருக்கோலத்தில் எழுந்தோழியிருக்கார். அந்த பெருமாளே தான் உண்ணும் சோறு, அவர்தான் பருகு நீர், அவர்தான் தின்னும் வெத்திலை. தண்ணீர் குடித்தாத்தான் வாழ முடியும், தாரகம்னு சொல்லுவார்கள். சாப்பிட்டாத்தான் வளர முடியும், போஷகம்னு சொல்லுவார்கள். வெத்தலை பாக்கு போட்டுண்டா சந்தோஷமாக இருக்கும்னு தெரியும், போக்யம்னு சொல்லுவார்கள். தாரக, போஷக, போக்யம்
மூணும் நமக்கு வைத்தமாநிதி பெருமான் தான் ஆழ்வார் இருந்தார். அதைத்தான் வாசுதேவ சர்வம்னு கண்ணன் கீதையில் சாதித்தார். இப்படி ஒரு மகாத்மா தேடி தேடி பார்த்தாலும் கிடைப்பதற்கு அரியவர் என்று கண்ணனுடைய நிரூபணம். அந்த மகாத்மாவான பரமபக்தரான பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வாரை சேவித்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்று கிடைத்தது. கடைசி நாள் இறுதியான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நிறைவான திவ்யதேசத்தை அடைந்திருக்கிறோம். இதுகாரும் எங்கெங்க சேவித்து கொண்டு வந்தோம், அந்த திவ்யதேசங்களில் பெருமான் காட்டிய குணம் யாது, அந்த குணங்களை ஒரு நிமிஷம் நினைவு கூறுவோம். திவ்யதேசத்தோட எந்தெந்த குணங்கிறத திரும்ப ஒரு தரம் ஞாபகம் வச்சுப்போம். அது ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்கள் ஒத்தொத்தருடைய பேருந்து பேரே அதுவாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த 13 பற்றி மட்டும் சொல்கிறேன், பாக்கி இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இந்த 13 திவ்யதேசங்களை பற்றி விண்ணப்பம் பண்ணுறேன். ஒரு பக்கம் அதை வச்சுங்க, மனசில் குறிப்பாக வைத்துக்கொள்க. கூடவே இங்கே சுவாமி நம்மாழ்வாருக்கு பல திருநாமங்கள் உள்ளன. கோவில் கோபுரத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தீர்களா, அப்போ வலது புறத்தில் இதெல்லாம் ஆழ்வாருடைய வெவ்வேறு திருநாமங்கள் அப்படின்னு எழுதியிருந்திருப்பார். அதிலேருந்து ஒரு சில திருநாமங்களை எடுத்துப்போம். நம்மாழ்வாருடைய நாமத்தை சொல்கிறது தானே நமக்கு பிடித்தமே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. குருகூர் நம்பின்னு சொன்னால் என் நாக்கிலே இனிப்பு ஊறுகிறதுன்னு மதுரகவி ஆழ்வார் சாதிக்கிறார். அவிதித விஷயாந்தர ஷட்டாரேர் உபனிஷதாம் உபகான மாத்திரபோக அபிஜகுணவசாது ததேகசேஷி மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்று நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென் நேர்த்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் தேவு மத்தறியேன் குருகூர் நம்பி. தெய்வம் வேறாரு எனக்கு இல்லை, உள்ளே இருக்கிற பெருமாள் தெய்வம். ஆனால் அது வந்து சேவிப்பவர்களுக்கு, நம்மாழ்வாருடைய பக்தர்களுக்கெல்லாம் நம்மாழ்வாரே தெய்வம். அவர் பாடிய திருவாய்மொழிதான் உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீநிலத்தோர் அரிதரனென்னவி ராமானுஷன் என்று ராமானுஷனுத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் ஆசிரியமா அருளி செய்தார். மாதா பிதா செல்வம் வந்தம் சுத்தம் துக்கம் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் நமக்கு நம்மாழ்வார் தான். அவர் பாடின திருவாய்மொழி தான் ஒரு காலக்ஷேபம். எப்படி நல்ல பொழுது போக்கணும்னால் பாவி நின்னிசை பாடி திரிவனே. நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பாடுவேன், ஈசையோட பாடுவேன், ஆழ்வார் திருவடிகளையே தொழுவேன் என்ன மதுரகவி ஆழ்வார் சாதித்தார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய ஒரு சில திருநாமங்களை மட்டும் எடுத்துப்போம். ஒரு பக்கத்திலே எந்தெந்த திவ்யதேசம் போயிட்டு வந்தோம், எங்கே சேவிச்சோமோ எந்த குணம்னு பார்த்துப்போம். அந்த குணத்துக்கும் ஆழ்வாருடைய ஏதோ ஒரு திருநாமத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த குணத்தையும் ஞாபகப்படுத்திங்க, அதோட சம்பந்தப்பட்ட திருநாமத்தையும் விண்ணப்பம் பண்ணுறேன். எப்படி சம்பந்தம் தொடர்புங்கிறத ஒரே ஒரு நிமிஷம், ஒரு திருநாமத்துக்கு ஒரு நிமிஷம், மிஞ்சி போனால் 2 நிமிஷம், அப்படின்னா கூட 13 2 26 நிமிஷம்தான் ஆகணும். சொல்லி 2.5 நிமிஷம் ஆயிடுது. அதனால் வேகமாக விண்ணப்பம் சொல்கிறேன். நம்மாழ்வாரை பற்றி எத்தனையோ ஸ்லோகங்கள். அவரை ரிஷின்னு சொல்லுவார்கள், முனின்னு சொல்லுவார்கள், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு பேர், மாறன் காரிமாறன் அவருக்கு ஒரு திருநாமம், ஷடகோபன்னு திருநாமம், பராங்குஷன்னு திருநாமம், இப்படி எத்தனையோ நாமங்கள். அதிலேருந்து ஒரு சில நாமங்களை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். நம்மாழ்வாருக்கு சதநாமாவளி ஸ்தோத்திரமே இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண எல்லா சரித்திரங்களையும் சேட்டிதங்களையும் பார்த்துக்கலாம். முதல்ல நாம் சேவித்தது முதல் நாள் காலை அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்னிய சிந்தையினார்க்கு வெறித்தன்மலர் சோழகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வக உண்டுகளோ கொடியேற்கே. பாரத புழா நதி ஓன்னு ஓடுறது, அதன் கரையிலே திருநாவாய் முகுந்தன் எழுந்துருளி இருக்கிறார். விஷ்ணு போத்த ஆன்று சம்சியம் நாவாயிலே நிழலெழும். ஆன்று சம்சியங்கிற குணம், ஆன்று சம்சியம் பரோதர்மஹா தொத்தையேவ மயாஸ்ருதான்னு சீதை சொல்லுகிறாள். எல்லாரிடத்துலையும் இருக்கக்கூடிய கருணை, எல்லாரிடத்துலையும் காட்டக்கூடிய அன்பு, இதைத்தான் ஆன்று சம்சியம்னு சொல்லுவார்கள். தன் பக்தர்களிடத்தில் விசேஷித்து காட்டுற அன்பு கிருபா. ஆன்று சம்சியம் எல்லாரிடத்துலையும் காட்டக்கூடிய அன்பு. ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருநாமம் ஞான தமிழ் கடல். ஞான தமிழ் கடல். இந்த பேரை சூட்டினது கம்பநாடர். அவர் ஆச்சரியமாக சாதிக்கிறார்.
வேதத்தின் முன் செல்க, விரிஞ்சன் முதலானோர் கோதத்தன் ஞானக் கொழுந்தின் முன் செல்க, எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்ல போல பரஞ்சுடரே. ஆழ்வார் பாடின திருவாய்மொழி 1102 வேண்டாம், 100 பாட்டு வேண்டாம், 10 பாட்டு வேண்டாம், ஒரு பாட்டு வேண்டாம். ஒரு பாட்டினுடைய ஒரு வரியை எடுத்துக்கொண்டாலும் இந்த பெருமாள் புறப்பாடு கண்டருளும் போது அந்த வரியை தாண்டி நடக்க மாட்டார். பெருமானுக்கு முன்னாடி தான் திவ்ய பிரபந்த கோட்டி, பின்னால் வேதபாராயண கோட்டி. பிரம்மாவை தாண்டிடுவார், ருத்ரனை தாண்டிடுவார், இந்திரனை தாண்டிடுவார், எப்படிப்பட்ட ஞானியும் தாண்டிடுவார். ஆனால் நம்மாழ்வார் பாடின ஒரே ஒரு வரி, அந்த வரியை தாண்டி கூட போக மாட்டாராம். அப்படி பெருமை பத்த ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்தார்னு சொன்னேன். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு, தென் குருகை குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமோர். இந்த பூமண்டலம் முழுக்க தேடி பார்த்தாலும் தென்குருகூருக்கு நிகராக ஒரு ஊர் கிடைக்காது, திருவாய்மொழிக்கு நிகராக திவ்ய பிரபந்தம் கிடையாது, சடகோபன் நம்மாழ்வாருக்கு சமமாக ஆறும் இல்லை. வைகாசி விசாக நட்சத்திரம், அதான் ஆழ்வாருடைய திருநட்சத்திரம், வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு சமமாக ஒரு திருநட்சத்திரம் இல்லை. இப்படிப்பட்ட பெருமை பெற்றது தான் இந்த திவ்ய க்ஷேத்திரம். இவ்விடத்தே தாமிரபரணி நதி ஓன்னு ஓடுகிறது. அதனுடைய ஒரு கரையில் ஒரு யோகி அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் நித்தியப்படி ஒரு நாய் படுத்துன்னு இருக்கும். கரைக்கு இந்த பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது. அந்த நாய் தினப்படி அங்கேருந்து நீஞ்சி இந்த பக்கம் வரும். வாசலில் சாப்பிட்ருக்கிறவாள்லாம் இலையை போட்டிருப்பா, எச்ச இலையில் இருக்கிற மீதம் மிச்சமெல்லாம் அது சாப்பிடும். அங்கிருந்து திரும்பி போடும், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு திரும்பி போடும். இதை போல் ஒவ்வொரு நாளும் போயின்ட்டுருக்கு வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு நாள் ஆற்றிலே வெள்ளம் மிகுந்து ஓடுகிறது. நாய் அங்கேருந்து இங்கே வந்துடுத்து, வாரி எச்சிலையெல்லாம் சாப்பிட்டது. இக்கரையிலேருந்து திரும்ப அந்த பக்கம் போயின்ட்டுருக்கிறச்சே வெள்ளப்பெருக்கில் நாயால் நீஞ்ச முடியல, உயிர் நீத்தது. ஆத்ம ஜோதிஷு மேல் நோக்கி புறப்பட்டது. நம்மாழ்வாருடைய வீதி எச்சிலை சாப்பிட்டபடியால் பொலிந்தன்பிரான் நேரம் அதுக்கு மோட்சத்துக்கு கொடுக்க ஆனந்தமாக அந்த ஆத்மா மோட்சத்தை நோக்கி புறப்பட்டு போகிறது. நாய்க்கு இனிமேல் கவலை இல்லை, அது புறப்பட்டுடுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற யோகிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னோட கூட உட்காண்டிருந்த நாய்க்கு பரமோத மோட்சம் கொடுத்துட்டியே, அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ. அந்த நாய் என்னோடையே உட்காண்டிருந்ததே, வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ. பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞானத்தமிழ் கடலேன்னு அப்ப பேர் வச்சார். பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம். ஆழ்வாருடைய அனுகிரகம் எப்படின்னா பாடுவரான். அவர் பாட்டை கேட்டு கேட்டு பெருமானுடைய தலை அப்படியே ஆடுமா. ஏதோ சிலதெல்லாம் சாப்பிட்டுட்டா இப்படி ஆடிண்டே இருக்குமோ இல்லையோ, அதை போல பெரிசா தேன் குடித்தா போல ஆடிண்டே இருக்கார் பெருமாள். பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம், மணிமகுடம் அப்படி ஆடும்படிக்கு பாடக்கூடிய ஞான தமிழ் கடல். ஞானக்கடல் தமிழ்கடல். தமிழ் பாசுரமா 4000 பாசுரங்களை அவர் தான் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். போராது, வேதம் தமிழ் செய்த மாறன் அவருக்கு பட்டம். வேதத்தையே நமக்காக தமிழாக்கி கொடுத்தார். அப்போ சம்ஸ்கிருத வேதத்தை மட்டும் படிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற நமக்கு ஆழ்வாருடைய பொதுவான ஆன்று சம்சத்தாலே தானே தமிழ் வேதம் கிடைத்தது, இல்லைன்னா கிடைச்சிருக்காது. ஆகவே ஆன்று சம்சம் திருநாவாய் பெருமானிடத்தே சேவித்தோம், கேட்டோம். ஆனால் நம்மாழ்வாரிடத்தே கண்டோம், அனுபவித்தோம். ஆன்று சம்சம் முதல் திவ்யதேசம் திருநாவாய் ஞான தமிழ் கடல் என்றபடியால் ஆன்று சம்சத்தை சேவித்து கொண்டோம். அடுத்தது திருவித்துவக்கோடுங்கிற திவ்யதேசத்தை சேவித்தோம். உய்ய வந்த பெருமாள், அந்த இடத்துல ஆழ்வாருக்கு பெருமாள் காட்டின ஆச்சரியமான குணம். ஆழ்வாருக்கு அவர் வலியுறுத்தினது எது? அனன்ய கதித்வம், தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. உம்ம திருவடிகளை தவிர எனக்கு வேற சரண் கிடையாது, வேறு போக்கிடமில்லை. அரிசினத்தால் ஈன்றதாய் அகத்திடினும் மற்றவள்தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனேன்னு ஆழ்வார் பாடினார். இது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். அதெல்லாம் எந்தெந்த பாட்டு, திருவல்லால மட்டும் திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரம்னு தனியாக அனுபவிச்சிருக்கோம். இது திருவல்லவாழ் திவதேசத்தில் கார்த்தால கேட்டது. வித்துவக்கோடு திவதேசத்திலே மொத்தமே குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். தருதுயரன் தடாயல்ங்கிறது அவர் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த குணத்தையும் நம்மாழ்வாரிடத்தில் பார்த்துக்கலாம். அனன்யகதிங்கிறது யார் அனன்யகதிகள்? சரணாகத்தர்கள் தானே, வேறு புகலிடமில்லேன்னு போறவா. எங்கிட்ட ஒன்றும் வழி கிடையாது, அஞ்சலி ஹஸ்தத்தோட கையையும் கூப்பிண்டு காலையும் சேர்த்து கொண்டு
அகிஞ்சனன் அகதி. கை முதல் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போக்கடமும் இல்லை. இத்த சொல்கிறவன் தானே சரணாகதன். சரணாகதனுக்கு பிரபன்னன் பிரபன்னன்னு சொல்வார்கள். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், பிரபன்னர்கள் அத்தனை பேருக்கும் தலைவர், முதன்மை பெற்றவர் சுவாமி நம்மாழ்வார் தான். அதனால தான் அவருடைய பாசுரத்தில் எப்போ சொல்லும் போதும் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன், எனக்கு வேற புகழ் கிடையாதுன்னு சொல்லுகிறார். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன்னு பாடினார். பற்றிலார் பற்ற நின்றானேன்னு பாடினார். இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? போக்கடமில்லை, போக்கடமில்லை, போக்கடமில்லை. சரணாகதன் சொல்றது என்ன? போக்கடமில்லை. அப்போ போக்கிடமில்லேன்னு சொல்கிற சரணாகதர்கள் பிரபன்னர்கள் எல்லாருக்கும் தலைவர், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் சுவாமி நம்மாழ்வார். அதை அனன்யகதித்துவத்தோடு சேர்த்து புரிந்து கொண்டோம். திருவித்துவக்கோடு திவ்யதேசத்தே, இது முதல்ல நாள் சேவிச்ச 2 திவ்யதேசம். அடுத்த நாள் கார்த்தையால் கிளம்பி போனோம் திருமூழிக்களம். திருமூழிக்களத்து விளக்கேன்னு ஆழ்வாருடைய பாசம். திருமங்கி ஆழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கார். சுவாமி நம்மாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம். அங்கே நாம் பார்த்தது மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்தவம் வளத்தின் களத்தே கூடுபூரிக்கும். மார்தவம்னு ஒரு குணம் பார்த்தோம். இப்போ கடைசியாக சௌகுமாரியம்ங்கிற குணம் பார்த்தோம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கூட நீ விண்ணப்பம் பண்ணேன். மார்தவம்னா என்ன, சௌகுமாரியம்னா என்ன? மனசு மென்மையாக இருக்கிறத மார்தவம்னு சொல்லலாம், திருமேனி மென்மையாக இருக்கிறத சௌகுமாரியம்னு சொல்லணும். இப்படின்னு வித்தியாசத்தோடு பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிற மார்தவங்கிறது எது? மனசு ரொம்ப இழகின மனசு. மகாத்மாக்களை ஒரு நிமிஷம் விட்டு பிரிந்தால் பெருமானால் தாங்க முடியாது. மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யத் விரகா அதிதுஸ்ஸகா. அந்த மகாத்மா ஆறு? நம்மாழ்வாருங்கிற மகாத்மா தான். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா. அப்படி என்னதான் பெருமாள் இந்த ஆழ்வாரிடத்தில் கண்டார்னால் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கண்ணனிடத்தில் இவருக்கு அவ்வளவு காதல், அத்தனை பக்தி. அதனால் ஆழ்வார் எவ்வளவு தூரம் மிருதுவானவர், ஆழ்வார் எவ்வளவு தூரம் மென்மையானவர்னால் கண்ணனிடத்தில் பக்தி. அந்த பக்தியோடு கூடினவர் நம்மாழ்வார்னு சொன்னால் கொஞ்சம் கரடு முரடாயிடுவார். கிருஷ்ண பக்தி, அந்த பக்தியின் உருவமே நம்மாழ்வார்னு சொன்னால் கொஞ்சம் கூட கரடு முரடாக இருக்க மாட்டாரே, முரட்டுத்தனமே இருக்காது. மொத்தமே மென்மை மென்மை மென்மை. அதனால் நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கண்ணனிடத்தில் இருக்கிற காதலே உருவானவர். அதைத்தான் சொல்வார்கள். ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சித் திராவிடியும் பிரம்மசம்ஹிதாம் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். 3வது திவ்யதேசம் சேவிச்சுட்டோம். அந்த இடத்துல தான் அதீதமான மார்தவம். அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவங்கிறதுனாலே மென்மை சொல்லப்படுகிறது. அதை மென்மையை திருமூழிக்களத்து பெருமாளிடத்தில் சேவிச்சுட்டோம். நம்மாழ்வாரு ரொம்பவே மென்மையானவர். அதனால தான் அவருக்கு பாசுரத்தில் நாயிகா பாவத்தோடு பாடுறார். மடல் எடுக்கிறார், ஊடு விடுகிறார், தாங்கலையேன்னு அழுகிறார். இதெல்லாம் ஆழ்வாருடைய உள்ளத்து மென்மையை காட்டும். மார்தவங்கிற குணத்தை கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமா தேசம் திருமொழிக்களத்தில் மார்தவம் சேவித்து கொண்டோம். சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமம் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். அதற்கடுத்தது மாலை நாம் சேவிப்பது திருக்காட்கரைங்கிற ஆச்சரியமான திவ்யதேசம். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கை ஏன் செய்கேன் தெருவெல்லாம் காவிகமிழ் திருக்காட்கரை மருவிய மாயம்தன். போகத்தில் பெருமான் ஆழ்வார் அனுபவிக்கிறார், ஆழ்வார் பெருமாள் அனுபவிக்கிறார். தட்டு மாறும் சௌசீல்யம்ங்கிற குணம். யார் பெரியவரோ அவர் பெரியவராக இருக்கணும், யார் எளியவரோ அவர் எளியவராக இருக்கணும். அப்படி இல்லாமல் வாரிக்கொண்டுன்ன விழுங்குவன் காளினன் ஆர்வுத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னமுத்த பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே என்று நம்மாழ்வார் சாதித்தபடிக்கு பெருமான் ஆழ்வாருக்கு கீழே போய் உட்காண்டு ஆழ்வாரை மேலே ஆசனத்தில் உட்காத்தி வச்சு, ஆழ்வீர் உம்ம கால் ரொம்ப வலிக்கிறது போல் இருக்கே, நான் வேணா பிடிச்சு விடட்டுமா என்று கேட்டார்னு பார்த்தோம். இதுதான் சௌசீல்யம்ங்கிற குணம். தான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அடுத்தவன் எத்தனை தாழ்ந்தவனாக இருந்தாலும் மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் சௌசீல்யம்னு சொல்லுவார்கள். ரொம்ப பெரியவர்
தாழ்ந்தவரோடே நன்னா பரிமாறுகிறார், கலக்கிறார், பழகுகிறார். அதுதானே சிறப்பு. அப்ப ஆழ்வார் பெரியவரா? அவர் மகாத்மாவா? அவருக்கு அந்த திருநாமம் இருக்கானால் பெரியன் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு திருநாமம் பெரியன். இது எங்க வருதுன்னால் நம் பெரியன் சொல்படி பொருத்தோம். இன்னைக்கு நடக்கிறது பிரணய கலக உற்சவம் நடக்கும் ஸ்ரீரங்கத்தில். தோ பங்குனி உற்சவம், பிரம்மோத்சவம், ஆதி பிரம்மோத்சவம் ஆரம்பிச்சுடும். 10 நாள் தள்ளித்தினால் அன்னைக்கே பங்குனி உத்தர திருநாள். பங்குனி மாசம் உத்தரத்தன்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி ராத்திரி எல்லாம் சேர்த்தியில் எழுந்துள்ளிருப்பா. 18 சலவ திருமஞ்சனம் நடக்கும். 18 சலவை மாத்திப்பார். அதற்கு முன்னால் திருமஞ்சன ஆரம்பிப்பதற்கு முன்னால் ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு 18 தடவை எழுந்துள்ளினாரே. போய்த்தானே திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் அர்த்தத்தை பெற்றார். அதை நினைவு கோரும் வகையில் தான் 18 சலவை திருமஞ்சனம் நடக்குது. இதெல்லாம் ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா விடிய விட 7 மணி வரைக்கும் நடக்கும்னு வச்சுங்கோ. அந்த பங்குனி மாசம் பிரம்மோத்சவம், பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம், அந்த இடத்துல நடக்கக்கூடியது ஆச்சரியமான சரித்திரம். கார்த்தால நடக்கும். முதல் நாள் ராத்திரி பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்துள்ளுவார். அது 8ஆம் உற்சவம். மறுநாள் கார்த்தால 9ஆம் உற்சவம். பல்லக்கிலே 2 வீதியும் சித்திர வீதி முழுக்க எழுந்துள்ளுவார், உத்தர வீதி முழுக்க எழுந்துள்ளுவார். அது முடிஞ்சு தாயார் சன்னதிக்குள்ள சேத்திக்கா போகணும். போகிறதுக்கு பல்லக்கோட வேகமா வருவார். வந்த வேகத்துல தாயார் சன்னதிக்கு உள்ள போக பாருச்சே கோட்டவாச கதவை தடால்னு சாத்திடுவா. தாயாருக்கு பிரதிநிதிகள் பண்டாரி சுவாமிகள் நின்னுப்பா, பெருமாளுக்கு பிரதிநிதிகளா அரையர் சுவாமிகள் நின்னுப்பா. கதவை சாத்திட்டு பலாச்சொடை, தயிர், மோரு, பால், வெண்ணெய் இது எல்லாத்தையும் எழுந்துருள பண்ணிட்டு வரவா மேல வீசுவா. அவ மேல இல்லை, நம்பெருமாள் பேரில் நீ உள்ள வர வேண்டாம். இதுக்கு தான் மட்டையடி உற்சவம், பிரணய கலக உற்சவம்னு பேரு. அதுக்கப்புறம் சமாதானம்னு ஒன்று நடக்கும். 2 பேருக்கு சமாதான பேச்சு. அரையர் சுவாமி இங்கேருந்து தாளம் தட்டின்னு அங்கே போய் பேசுவார். அங்கிருந்து அந்த யானைக்கு மேலே அப்படி கையை வச்சுன்னு பண்டாரி சுவாமி நின்றுண்டு இல்லை உள்ள விடுறதா இல்லை அப்படின்னு தாயாருக்கு பிரதிநிதியா சொல்லுவார். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசினா கடைசியில் ஒன்றும் நடக்காது. இவருக்கு சமாதானம் ஆக மாட்டார், அவரு சந்தாமதானம் ஆக மாட்டார். நடுவில் சின்ன பல்லக்கு தோழிக்கினியானில் எங்கிருந்தோ நம்மாழ்வார் மெதுவா உள்ள எழுந்துள்ளுவார். அவர் எழுந்துள்ளி இவரையும் பார்ப்பார், அவரையும் பார்ப்பார். நேர தாயார் இடத்துல போய் தேவரீர் கோவிச்சுருச்சுன்னா உலகம் தாங்குமா? நீர் தானே க்ஷமித்துள்ள வேண்டும். நீர் தான் ஜெகன்மாதா, சாட்சாத்து லக்ஷ்மி, சாட்சாத்து பூமி பிராட்டி. நீர் கோவிச்சுனுட்டா உலகம் தாங்குமா? அவர் ஏதோ தெரியாத பண்றாருன்னா நீர் போய் கோவிச்சுக்கலாமா? அப்படியெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நாச்சியார் பேச அதை அப்படியே பெருமாள் கேட்டிருப்பார். அப்ப சொல்லக்கூடியது நம் பெரியன் சொல்படி பொருத்தோம். நம்ம பெரிய நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், அதனால இந்த பெருமாளை பொருத்தோம், உள்ள வர சொல்லும் அப்படின்னு தாயார் அனுமதிச்ச பிற்பாடுதான் பெருமாள் போவார்னால் பெரியன்கிற திருநாமம் ஆழ்வாருக்கே உண்டான திருநாமம். அவர் அவ்வளவு பெரியவர். ஆனா நாமெல்லாம் பயனன் ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களற் கண்பையே. அவருடைய உபதேசத்தை பெறுவதற்கு கொஞ்சமான நமக்கு யோக்கியத்தை இருக்கா? இல்லை. அவர் கண்ணெல்லாம் பகவான் இடத்துல இருக்கு, நம்ம கண்ணெல்லாம் உலகத்துல இருக்கு. ஆனா நம்ம உள்ளத்தை மாத்தி அதுல கட்டாந்தர போல இருக்கிற இடத்துல பகவத் விஷயங்கிற மழைய ஹோன்னு பெய்து மெதுவா பக்திங்கிற நெல்லை வச்சு முளைக்க வச்சு அதை இவ்வளவு பேரு சாக்கி கொண்டு வந்து உட்கார்ந்து தானும் சேவை சாதிக்கிறார்னு சொன்னால் அது எவ்வளவு பெரியவர், எவ்வளவு தாழ்ந்தவனோட பழகுகிறார்னு தான் அர்த்தம். அதுதான் சௌசீல்யம்ங்கிற ஆச்சரியமான குணம். திருக்காட்கரை திவ்யதேசத்துல சௌசீல்யத்தை செவிச்சுட்டோம். பெரியன்கிற திருநாமத்திலிருந்து நினைவுபடுத்தி கொள்ளுக. அதற்கடுத்தது அங்கிருந்து திருவல்லாவுக்கு வந்து தங்கினோம். ஆழ்வார் குலசேகர ஆழ்வாருடைய உற்சவம் முடிஞ்சது. திருவல்லா கஷேத்திரத்துல ராத்திரி வந்து தங்கிட்டோம். 4 திவ்யதேசங்கள் முதல் நாளே சேவிச்சோம். அதுல கார்த்தாலே இருந்து ஆரம்பிச்சு 4 திவ்யதேசங்கள் சேவிச்சோம். முதல்ல போனது திருவண்வண்டூர். 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி தூது விட்டார். வைகல் பூங்கழிவாய் வந்து மேயும் குறிகணங்காள் செய்கொள் சென்னலுயர் திருவண்வண்டூர் உடையும் கைகொள் சக்கரத்தன் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பி சொல்லி வினையாட்டி என் காதன்மையே, என் காதலை போய் சொல்லுங்கோள்னு பறவைகளை தூது விட்டார்னு பார்த்தோம். 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. அங்க என்ன தெரிஞ்சது? ரக்ஷண ஸ்தைரியம்ங்கிற ஆச்சரியமான குணம். உங்க புத்தகத்தை எல்லாரும் நீங்க பார்த்துக்கணும், எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதானு மாத்திட்டேன்னா ராத்திரி நாழியே எடுத்து ஒருவேளை ஏதானு மாத்தி சொல்லிட்டேன்னால் நான் நினைவுபடுத்துக்கோங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதனால விவசாயஞர்களுக்கு ரக்ஷண ஸ்தைரியம், ரட்சிப்பதுல பெருமானுக்கு இருக்கிற உறுதி.
பிறர் எல்லாரையும் ஓட்டுவார், விரோதிகள் எல்லாரையும் ஓட்டுவார், தன் அடியவர்களை ஸ்தாபித்து ரட்சித்து கொடுப்பார். அதே போலத்தான் சுவாமி நம்மாழ்வார். புறச்சமைகள்னு யார் வந்தாலும், தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொர்க்கத்த சோம்பரும் சூனியவாதரும் யார் என்ன பேசினாலும் மொத்த பேரையும் புறச்சமைகளை அங்குஷமிட்டு அடக்கிடுவார். ஸ்வமதமாகிற விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்து கொடுப்பார். பராங்குஷன்னு திருநாமம். பிறருக்கு அங்குஷமிட்டவர், பரனான பெருமானுக்கே அங்குஷமிட்டவர். பிறர்கள்னா யாரு? மத்த மாதங்க யானையை போல. பெரிய யானை ஒரு அங்குஷத்தை முன்னாடி போட்டா அசைவே அசையாது, நிற்கிற இடத்துலேருந்தே தாண்டாது. அதை போல நம்மாழ்வாருடைய பாசுரம்ங்கிற அங்குஷத்தை போட்டுட்டா எப்படிப்பட்ட புறச்சமையா இருந்தாலும் பதில் பெற்று இது நம்முடையது இல்லைன்னு போடுவனாம். அப்படி பரர்களுக்கு அங்குஷமிட்டார். அங்குஷம் விட்டுட்டாலே யானை நகராது. நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் வச்சுனுட்டா எங்கேயும் யாரும் நகரவே மாட்டார்கள். அதனால பராங்குஷங்கிற திருநாமத்திலிருந்து ரட்சிப்பதில் இருக்கிற ஊற்றம் தெரிந்தது. தன்னுடைய சித்தாந்த ரட்சணம், நம் சம்பிரதாய ரட்சணம், இந்த சம்பிரதாயத்தவர்களுக்கு ரட்சணம், இது இத்தனை ஆழ்வார் தான் பண்ணி கொடுத்தார். 5வது திவ்யதேசத்தை சேவிச்சுட்டோம். திருவண்மண்டூரிலே ரட்சண ஸ்தைரியத்தை பராங்குஷனிடத்தே கண்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருக்கடி தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் செருக்கடுத்தன்னு திகைத்தவரக்கரை உருக்கட வாலிபொழிந்த ஒருவனே. திருக்கடித்தானத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். சாத்திய ஹிருதிஸ்தனாயும் சாதனமுருக்கடுக்கும் கிருதஜதா கந்தம் தாயப்பதியிலேன்னு பார்த்தோம். ஆழ்வார் உள்ளத்துக்கு வர்றதுக்காகத்தான் சாதனமா, அது ஒரு தபஸ் பண்ற இடமா திருக்கடித்தானத்தில் இருக்கார். திருக்கடித்தானத்தையும் விட்டுடலே, என் நெஞ்சத்தையும் விட்டுடலே, ரெண்டையும் பிடிச்சுட்டு இருக்காருன்னு தானே பாசுரத்துல பார்த்தோம். அங்க கிருதஜதா கந்தம், செய் நன்றி அறிதல். இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கவே தானே ஆழ்வார் உள்ள எனக்கு கிடைச்சது. இந்த க்ஷேத்திரம் தானே அந்த நல்லது எனக்கு பண்ணி கொடுத்தது அப்படின்னு செய் நன்றியோடு ஆழ்வார் பெருமான் இருந்திருக்கார். இல்லைன்னா இந்த க்ஷேத்திரத்தை விட்டுட்டு ஆழ்வார் உள்ளத்துக்கு போயிருப்பார். இந்த பாசுரத்தில் என்ன ஸ்லோகத்திலே பராசர பட்டர் சாதிக்கும் போது, யத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி எத்திர சங்க சக்கரா. எந்த நம்மாழ்வாருடைய திருவாக்கிலேயும் திருவுள்ளத்திலேயும் விலகாமல் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். பேரேனென்று என் நெஞ்ச நிறைய புகுந்தான், நெஞ்சுக்கு வந்தார், இனிமே நகரவே மாட்டேன்னு எழுந்துள்ளி இருக்கிறார். பல பாசுரங்கள் ஆங்காங்க சொல்லப்பட்டதெல்லாம் சேவிச்சோம். அதைத்தான் கிருதஜதா கந்தம்னு பார்க்க வேணும். பெருமானுக்கே கிருதஜதை போல இந்த க்ஷேத்திரவாசத்தினாலதான் ஆழ்வார் உள்ளம் கிடைச்சது. அதனால இந்த க்ஷேத்திரத்தை விடமாட்டேன். அதே போல நம்மாழ்வாருக்கு ஆச்சரியமான திருநாமம் பொருநல் சங்கணி துறைவன் தென்குருகூர் வன்குருகூர் மாறன் ஷடகோபன். ஊர் பேரை விடவே மாட்டார். ஒவ்வொரு பாசுரம் பிரபந்தம் முடியறது, திருவாய்மொழி முடிஞ்சாலும் அதன் கடைசியில சொல்லுவார் தென்குருகூர் சடகோபன் வன்குருகூர் சடகோபன் அப்படின்னு தன் ஊரை சொல்லிக் கொள்வார். கூடவே சங்கணி துறைவன், பொருநல் சங்கணி துறைவன் வன் தென்குருகூர் வன் சடகோபன் அப்படின்னு எத்தனை இடத்துல பாடுறா தெரியுமோ. இந்த ஊருக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். திருச்சங்கணித்துறைங்கிற ஒரு துறை, சங்குகள்லாம் சேரக்கூடிய துறையாம். அந்த துறையை சேர்ந்தவன் நான், அந்த துறையை சேர்ந்தவன் நான் ஆழ்வார் விடாம சொல்லிக்கிறார். ஆழ்வாரால துறைக்கேற்றமா, துறையால ஆழ்வாருக்கேற்றமானால் எத்தனையோ துறை வடதேசத்தில் இருக்கே. கண்ணன் இருந்த துறை இருந்தது, வேதவியாசர் இருந்த துறை இருந்தது, மீன நவநீதங்கள் கந்திக்கும் இடம் போல் அன்றிக்கே நாயனார் சாதித்தார். ஒரு இடத்துல மீன் வாசனை வீசித்து, ஒரு இடத்துல வண்ண வாசனை வீசித்து. ஆனா எங்க ஆழ்வாரிடத்தில் சங்கணித்துறை, அந்த துறையை மறக்காமல் பேசுகிறார். தான் அவதரித்த ஊர் பேரை மறக்காம சொல்லுடுவர் கிருதஜதா கந்தம். ஆனால் ஆழ்வாருக்கு சங்கணித்துறைவன்னு பேர் இருந்தாலும் குருகூர்ச்சடகோபன்னு பேர் இருந்தாலும் ஏன் ஊர் பேரை விடாம சொல்லிக்கிறார்? ஏன் தன்னுடைய சங்கணித்துறை பேரை விடாம சொல்லிக்கிறார்? அதன் மகாத்மத்தால தானே நம்ம இப்படி பாடவே முடிஞ்சது. அதனால தானே ஆதிப்பிரானுடைய அனுகிரகம் நம்ம கிடைச்சது. ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மடிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற வாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடிதிரே இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாதி செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமுமாகி நின்னான் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்னும் பொய்யில்லை போற்றுவினே. உற்சவமூர்த்தி பொலிந்து நின்ற பிரான், மூலமூர்த்தி ஆதிப்பிரான், ஜகத்துக்கே காரணமாக ஆதியாக இருக்கக்கூடியவர். இவர்கள் எல்லாருக்கும் எங்க ஏத்தம்? தாமிரபரணி நதிக்கரையினால ஏத்தம், சங்கணி துறைங்கிறதுனால ஏத்தம், திருக்குருகூர் க்ஷேத்திரத்தினால ஏத்தம். அந்த யோகி சொன்னார்னு சொன்னேனே, இந்த நாய் சாப்பிட்டுட்டு நாயா பிறக்கிறது தப்பு இல்லையா?
ஆனால் நாயா பிறந்தாலும் திருக்குருகூர் எச்சில வாரி சாப்பிட்ற நாயா பிறக்கணும். பிறந்திருந்தால் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடவழித்தாள் பழுதோன்னு ஒருத்தர் கேட்டிருக்கணும்னால் குருக்குருகூர் க்ஷேத்திரத்துக்கேற்றம், சங்கனி துறைக்கேற்றம், தாமிரபரணி ஆற்றுக்கேற்றம், இதெல்லாம் ஆழ்வார் விடாம பாடிட்டு இருக்கார். என்னால் இடத்தினுடைய வாசி தானே, இங்க இருக்கவே தானே இத்தனையும் கிடைச்சது. கிருத்தஜதா கந்தம். அதே திருக்கடித்தானத்து பெருமான இடத்துல சேவிச்சுட்டோம். அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் 2 விதேசத்துக்கு போனோம். திருச்செங்குன்னூர், திருச்சித்தாறு. அங்கே பெரிய பெரியவர்கள் மகாத்மாக்கள் பயங்கட்டு இருக்கிறதுக்காக என்ன ஆச்சரியமான குணத்தை காட்டினார். சௌரியாதிகள் சிற்றாற்றிலே கொழிக்கும் வீரிய சௌரிய பராக்கிரம் சூரன் அப்படிங்கிறத வார்கடாவருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடுரு துருட்டி ஊருகொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரச் செத்து போர்கடா வரசர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகத்த சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாறு எங்கள் செல் சார்பே. எங்களுக்கு பயம் தீரணும்னால் திருச்சித்தாத்து பெருமாள் தான் சௌரியத்தை காட்டினார். அதே போல நம்மாழ்வாருக்கு ஆச்சரிய திருநாமம் ஷட்டானாம் புத்தி தூஷகம் ஷடகோப முனிம்பந்தே. ஷடகோப முனிவர்னு அவருக்கு திருநாமம். அவர் அவதரித்தாரா, சின்ன குழந்தையா பிறக்கிறார். பிறக்கும் போது ஒரு வாயு வந்து நம்ம எல்லாரையும் மூடிக்குமா. அம்மா மடியிலேருந்து நம்ம பிறக்கறச்சேவே ஷட்டம் ஷட்டம்ங்கிற ஒரு வாயு நம்மளை வந்து மூடிக்கும். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஞானமும் அதோட போடும். அது வரைக்கும் கூட கொஞ்சம் ஏதான் இருந்திருக்கும். இந்த வாயு வந்து மூடுறதுக்கு நம்மாழ்வாரையும் மூட வந்தது. அந்த சமயத்தில் ஆழ்வார் கோவிச்சினார். ஹொம் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு அந்த வாயுவை காலால உதச்சுட்டாராம். ஷட்டம்ங்கிற வாயுவை கோபித்து தள்ளினபடியாலே ஷடகோபன். ஷட்டம்ங்கிற வாயுவுக்கு விரோதியானபடியாலே ஷட்டாரி. ஷட்டம்ங்கிற வாயுவை ஜெயித்தபடியாலே ஷடஜிது ஷடத்விடு ஷட்டாரி ஷடகோபன். இதெல்லாம் ஒரு திருநாமம். ஷடகோப முனிம் வந்தேன்னு சொல்லுகிறோம். இவரை ரிஷி முனி என்று சொல்லும்னு நாயனார் சாதிக்கிறார். முனின்னா என்ன? மனநசீலகா முருகி, எப்போதும் பகவத் தியானத்தில் இருக்கார். 2, எப்போதும் நமக்கு எப்படி நல்லதை உபதேசிக்கலாங்கிற தியானத்தில் இருக்கார். 3வது முனிந்த கரிமுனிந்த கைத்தலம்னு சொல்லுவார்கள். தமிழ்ல முனினா கோவிக்கிறவர்னு அர்த்தம். அப்ப ஷடகோப முனின்னு சொன்னால் ஷடம்ங்கிற காற்றை கோபித்து ஓட்டின முனிவர்னு அர்த்தம் கிடைக்கலையா? அதைத்தான் சௌரியம்னு வச்சுக்கணும். அவருடைய வீரியம் சௌரியம் பராக்கிரமம் வெளியிலெல்லாம் இல்லை. யானையை ஓட்டுனதில்லை, குதிரையை ஓட்டுனதில்லை, சிசுபாலனை அழிச்சதில்லை. இவர்களெல்லாம் அழிச்சா கூட அழிச்சுடலாம். நம்ம மூடுற காத்தை நம்மால் அழிக்கவே முடியாது, தெரியவே தெரியாது. வெளியில இருக்கிற விரோதிகளை கூட சண்டை போட்டு ஓட்டி விடலாம். ஆனா நம்ம மூடிட்டு இருக்கிற காத்தை எப்படி சண்டை போட்டு ஓட்டுறது? ஆனா ஆழ்வார் ஓட்டினாரா? சௌரியத்தை கண்டுகொண்டோம். ஆனால் அங்கே திருச்செங்குன்னூர் திருச்சித்தாத்திலே சௌரியம். நம்மாழ்வாரிடத்தே ஷடகோப முனிவராக இருந்து காற்றை கடிந்து ஓட்டி விட்டபடியால் சௌரியத்தை கண்டோம். அன்னைக்கு ராத்திரி கடைசி திவதேசம் குட்டநாட்டு திருப்புலியூர்னு சேவித்தோம். கருமாணிக்க மலமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் நாயக லட்சணம். இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு கூட இருக்கிற தோழி சொன்னா. ஆயிடுத்தான்னு அவ கேட்டா. படிப்பு இருக்கா, ஐஸ்வர்யம் இருக்கா, காதலோட இருப்பானா, நல்ல குல ஆச்சார அனுஷ்டான சதாச்சார சம்பத்து இருக்கா, இப்படி ஒவ்வொன்றா கேட்க நாயக லட்சணத்தனி இருக்கு. இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு வரிசையா 9-8 பாட்டால சொல்லிட்டு கடைசி பாட்டில் என்ன முடிச்சார்? இது எல்லாம் இல்லாட்டா கூட கல்யாணம் எடுத்து நீ கொடுத்து தான் ஆகணும். இருக்கு, கவலைப்படாத பெண்ணே, எல்லா பெருமைகளும் இருக்குன்னு முடித்தாரா? எல்லா லட்சணங்களும் நிறைந்திருக்கிறபடியால் நம்பின்னு ஆழ்வாருக்கு திருநாம். நம்பினா குணபூர்ணன் அர்த்தம். அந்த நம்பியை நம்பி திருக்குறுங்குடி நம்பி ஒருத்தர். அந்த நம்பியினுடைய அனுகிரகத்தாலே திருக்குருகூர் நம்பியாக இவர் அவதரித்தார். குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடி திருவனே குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூர்மென் நாவுக்கே. ஒவ்வொரு குணமும் நிறைவா அவர் இடத்துல இருக்கிறதுனாலே நம்பின்னு அவருக்கு திருநாம். நம்பியை தென் குறுங்குடி நின்னா செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானே என் சொல்லி மறப்பனோ. நம்மாழ்வார் பாடுறார், திருக்குறுங்குடி நம்பிய நான் மறக்க மாட்டேன்னு. மதுரகவியாழ்வார் சொல்றார், திருக்குருகூர் நம்பிய நான் மறக்க மாட்டேன்னு. திருக்குறுங்குடி நம்பியே திருக்குருகூர் நம்பியாக அவதரித்தார். நம்பி நம்பின்னு இருக்கிறதுனாலே பராங்குஷ நம்பியாக இருக்கிறபடியாலே அந்த நம்பிக்கு திருநாமம் பெருமை நாயக லட்சணம். அதுக்கு இருக்கிற பூர்த்தியே கொண்டவர் சுவாமி நம்மாழ்வார். நாயகனான பெருமானே ஆசிரியமா முண்டாசி தலைப்பாக எல்லாம் கட்டிண்டு வெள்ள வெள்ளையர்னு பட்டு துணியை சாத்திண்டு ராத்திரி சேவிச்சுட்டு புறப்பட்டு வந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெருமாள்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பா.
இப்போ நீங்கள் திரும்பி போகிறச்சே தான் தோணும், எந்த திவ்ய தேசத்தில் யாரை சேவிச்சோம், இங்கேயாவது கொஞ்சம் ஒருத்தர் கையை நீட்டின்னு இருக்கார், ஏதோ ஒரு பக்கம் இந்த கை பிடிச்சிருக்காரு, அதெல்லாம் சங்க சக்கர கதாபத்மா சங்க சக்கர கதாபத்மா. திரும்ப திரும்ப எல்லா பெருமாள்கிட்டையும் இப்படி தான் சேவிச்சிட்டோம். ஆனால் வித்தியாசம் எப்போ தெரியும், 10 பாட்டா ஆழ்வார் சொன்னதோட சேர்த்து அந்த பெருமாளை ஞாபகம் வச்சுருந்தா, ஓ இவர் தான் போல் இருக்கவர். இப்போ குணத்தை பிரிச்சுட்டாரும் இல்லையா, இந்தந்த பெருமாள் என்னென்ன கல்யாண குணத்தை காட்டினார். நாயக லட்சணம் குட்டநாட்டு திருப்புலியூர் மாயப்பிரானிடத்தில் சேவித்தோம். நாயக லட்சணத்தை நம்பியான குருகூர் நம்பி பாவினின் நிச்சயின் இவரிடத்துல சேவித்து கொண்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தாலே விடியற்கார்த்தால போய் சேவித்தவர்கள் உண்டு, விடிந்த விற்பாடு போய் சேவித்தவர்களும் உண்டு. திருவல்லவாழ் உரையும் கோனார அடியேன் அடி கூடுவது என்று கொலோ நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டித்தார். திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய இந்திரியங்களுக்கும் சரீரத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் காமசுபகத்துக்கும் பயந்து போய் போரும், எப்ப இந்த திருவல்லவாழ் பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க போறது, நெஞ்சே போ இனிமே இங்க நிற்காதே அப்படின்னு திருவல்லவாழ் பெருமானிடத்திலே சென்றார். கார்த்தால போய் அந்த பெருமாளைத்தான் நம்ம சேவிச்சுட்டோம். அங்க தெரிஞ்சது மெலிவிலும் சேமம் கொள்விக்கும் கிருபை. கிருபை ஏற்கனவே ஆனுசம்சம்னு சொன்னேன். இப்ப கிருபைங்கிறது தன் அடியார்களிடத்துல காட்டுறது, ஆனுசம்சம்ங்கிறது பொதுவா காட்டுறது. அதான் வேதத்தை தமிழாக்கி கொடுத்துட்டார் ஞான தமிழ் கடல். அதனால தானே எல்லாருக்கும் கிடைச்சது. சர்வாதிகாரமான பிரபந்தத்தை பெற்றோம். இனிமே வேதத்தை போல அதிகிருத்தாதிகாரம் யாரோ கொஞ்சம் பேருக்கு தாங்கிறது கிடையாது. இப்ப அடுத்தது பார்க்கறது கிருபை. நம்மாழ்வாருடைய தனி கிருபை யாது? 3 விஷயத்தை பத்தி நாயனார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருவல்லவாழ் திவ்யதேசம், கிருபாங்கிற கல்யாண குணம், அதிலே வகுளபூஷண பாஸ்கரர்னு ஆழ்வாருக்கு திருநாமம். அதை பத்தி சுவாமி வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலேன்னு நாயனார் சாதிக்கிறார். 3 பேரை பத்தி சொல்றார். ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதிற்கமல மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே. ஆதித்யன் உதித்து தன் அடியார்களுக்கு கிருப பண்ண பார்த்தார், நடக்கல. ராமதிவாகரங்கிற ராமசூரியன் அவர் உதித்து தன் அடியார்களுக்கு கிருப பண்ண பார்த்தார், நடக்கல. அதற்கப்புறம் அச்சுத பானு அச்சுதன்கிற சூரியன் உதித்து கண்ணன், கண்ணன் உதித்து தன்னடியார்களுக்கு கிருப பண்ண பார்த்தார். 3 சமயமும் நடக்கலையாம். ஆனா நம்மாழ்வார் அவதரித்து வகுள பூஷண பாஸ்கரோதயம், வகுளமாலையை தரித்திருக்கிற ஆழ்வார் துளசி மாலை பெருமாளுக்கு, வகுளமாலை ஆழ்வாருக்கு, வகுளமூலை அறிந்திருக்கிற ஆழ்வார் பாஸ்கரன். பாஸ்கரன்னா சூரியன். சூரியன் உதித்தா போல உதித்தார். வெளியிருட்டு போனது மட்டுமில்லை, உள்ளிருட்டும் சேர்ந்து போயிடுதான். இப்ப 3 பேர் ஆதித்யன்னு சொன்னேன், ராமதிவாகரன்னு சொன்னேன், அச்சுத பானுன்னு சொன்னேன். இந்த 3 பேரால என்னென்ன நடந்தது? ஆதித்யன் உதித்தா வெளியிருட்டு போகும், உள்ளிருட்டு போகாது. நம்மாழ்வார் பாசுரத்தை கேட்டு கேட்டு எத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம், நம்ம இருட்டெல்லாம் ஓடி போச்சே, அஜ்ஞானம்ங்கிற இருட்டு இனிமே மிச்சம் இருக்க போறது இல்லை. அதனால ஆதித்யன் கிருப பண்ணல, நம்மாழ்வார்ங்கிற சூரியன் கிருப பண்ணிவிட்டார், பாஸ்கரன் கிருபை பண்ணினார். அடுத்தது ராமதிவாகரனுக்கு ஒண்ணு வத்தல, ஒண்ணு வத்தித்து கடல் வத்திடுத்து. கடலுக்கு வழி கேட்டார், மாட்டேன்னு சமுத்திரராஜன் சொன்னா, லக்ஷ்மணா வில்ல கொண்டா அம்ப கொண்டா ஒரே அம்ப விடுறேன், மொத்த கடலையும் வத்தடிச்சுடுறேன்னார். ராமன் கடலை வத்தடித்தாரே தவிர நம்ம சம்சார கடலை வத்தடிக்க முடிஞ்சுதோ இல்லையே. ஆனா ஆழ்வார் பாடினபடியால் உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடர் வாழ்விக்கும் மாறஞ்சொல் வேறாகவே விளையும் வீடு, சம்சார சாகரத்தே வத்தடிச்சுட்டாரே. அப்ப இவர் கிருபை தானே சிறந்தது. ஆழ்வாருங்கிற சூரியன் உதித்த உடனே வெளிக்கடலில் சம்சார கடலே வத்தடித்து விட்டதுன்னு சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தது கண்ணனம்பெருமான் அச்சுத பானு பிறந்தார். விகசியாத போதிற்கமல மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே. கண்ணன் பிறந்து அர்ஜுனனுக்காக திருத்தேத்தட்டிலிருந்து கீதையை உபதேசித்தார். அங்க ஒரு கமலமலர் அலர்ந்தது. அப்படின்னா எங்கெங்கோ இருக்கக்கூடிய ஆசையா ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தாரே தவிர வைகுந்த ராஜ்யத்தை அவராலேயே பெற்றுக் கொடுக்க முடியலையே. ஆனா நம்மாழ்வார் போதிற்கமல மலர்ந்தது வன்னெஞ்ச போது நம்முடைய ஞான விகாசத்தை பண்ணி கொடுத்தாரோ இல்லையோ, அதெல்லாம் வெளித்தாமரை, இதுதான் உள்தாமரை. ஞானமாகிற விகாசத்தை பண்ணி கொடுத்தபடியால் நம்மாழ்வாருடைய கிருபை, ஆதித்யனுடைய கிருபை, ராமதிவாகரனுடைய கிருபை, அச்சுத பானுவனுடைய கிருபை, இது எல்லாத்த காட்டிலும் சிறப்புடையது. இவரது தான் உண்மையான சூரியோதயம். அதனால வகுளபூஷண பாஸ்கரர்னு சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆச்சரியமான திருநாமம். திருவல்லவாழ் திவதேசத்தில் கிருபைன்னு பார்த்தோம்.
அப்ப சூரியனால அந்த கிருபை பண்ண முடியல, ராமனால பண்ண முடியல, கண்ணனால பண்ண முடியல. ஆனா நம்மாழ்வாரால தான் அந்த கிருபை முடிந்தது. அடுத்த திவதேசம் 6 திவதேசங்கள்ல கடைசியா சேவிச்சுட்டு பரபரான்னு கிளம்பி நேத்திக்கு வந்தோமே. திருவாரன் விளை இன்பம் பயக்க எழில்மலர் மாதருந்தானும் இவ்வேடுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்து ஆள்கின்ற எங்கள் பிரான் பிரவண சித்தம் பரத்த விமுகமாக்கும் ஆனந்த விருத்தி நீநகரிலேன்னு சாதித்தார். ஆனந்த விருத்தி பெருமாளன் தாயாரை சேர்ந்து இருந்து திருவாய்மொழி கேட்கிறோம் சந்தோஷப்பட்டான். நம்மள வீட்டில் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ராமாயணத்தை ராமன் கேட்டார், குறை சொல்றேன். திருவாய்மொழியை திருவாரன்வள பெருமாள் கேட்டார், நிற சொல்றேன். அது தனி கேள்வி, இது துணை கேள்வி. அங்க ராமன் தனியா கேட்டார், ஆனா இந்த இடத்துல பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து ஆனந்தமா துணை கேள்வியா கேட்டார். அங்கே யாரை குறித்து பாட்டு பாடப்பட்டதோ அவர் கேட்கவில்லை. பாட்டு சீதையை பத்தினது. சீதாயாச்சரிதம் மகதுன்னு தான் ராமாயண ஸ்லோகம் இருக்கு. சீதை தான் பாட்டுடை தலைவி. ராமாயணத்துக்கு பாட்டுடை தலைவி சீதை. ஆனா சீதை கேட்கவே இல்லையே, ராமன் தான் கேட்டு இருக்கார். யாரு பாட்டுக்கு தலைவியோ அவர் கேட்கவில்லை. அடுத்த ஆபத்து, பாடினவராரோ அவர் கேட்பிக்கவில்லை. பாடினது வால்மீகி, கேட்பித்தது லவகுஷர்கள். பாடினது ஒத்தர், கேட்பித்தது ஒத்தர். ஆனா நம்மாழ்வார் விஷயத்தில் பார்க்கவும் துணை கேள்வி. 2 மாறுவா கேட்கிறார். யார் பாட்டுடை தலைவனோ அவரே கேட்கிறார், பாடினவராரோ அவரே பாட்டு விற்கிறார். ஆக மொத்தத்தில் எவ்வளவு பெருமை இருக்கு. அதனாலதான் அங்க சொன்னார் இன்பம் பயக்க. உண்மையா இன்பம்னா திருவாய்மொழி கேட்ட இன்பம். அதுக்கு நேர நம்மாழ்வாருடைய திருநாமம் இன்பமாரி. ஆழ்வாருக்கு ஒரு ஆச்சரியமான திருநாமம். அடியார்க்கு இன்பமாரியேன்னு பாடினார். இந்த சம்பிரதாயத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு அருள்மாரின்னு திருநாமம். ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாறு சீயம் கொங்குமலர் குழலியர்வேள் கொத்தவேல் பரகாலன் மானவேல் பரகாலன் கலிகன்னி சங்கமுகத்தமிழ் மாலை 10 வல்லார்னு சீர்காழி ரொம்ப ஆச்சரியமா திவ்ய ஷாடாள பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். காழிச்சீராம விண்ணகரம். அந்த திவ்யதேசத்துல ஜெயிச்சார் திருமங்கை ஆழ்வார். அதனால தன்னை பத்தி அருள்மாரின்னு சொல்லிக்கிறார். நம்மாழ்வார் சொல்லும் போது அடியார்க்கு இன்பமாரியே நான் பக்தாமிர்தம் விஸ்வஜனானு மோதனம் தொண்டர் கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன். இன்பமாரியா பாடின. மாறினா மழை, இன்பமாரினா மழையா இன்பத்தை கொட்டினாரா. ஆனந்த விருத்தி திருவாரன் விளையிலே ஆனந்தமான மழையாக திருவாய்மொழியை பெற்றோம். இன்பமாரின நம்மாழ்வாரிடத்தே. அங்கிருந்து திருவனந்தபுரத்தை அடைந்தோம். என் அடியார்கள் யாராக இருந்தாலும் நடமினோ நமர்கள் உள்ளீர் நாமுமக்கரிய சொன்னோம். கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடிவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் படமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தன் நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். அனந்த பத்மநாப சுவாமியை சேவிக்க வாருங்கோ. சாமியம்ங்கிற குணம் துவாரத்திரயத்தாலே காட்டும் சாமியம். சைன்ய புத்திர சிஷ்ய பூசரார்ச்சனத்துக்கு முக நாபி பாதங்களாகிற துவாரத்திரயத்தாலே சாமியம். யாரா இருந்தாலும் எனக்கு சமம். இதைத்தானே காட்டினார். எல்லாம் பொது, எல்லாம் சமம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். நம்மாழ்வாருக்கு திருநாமம் தெரியுமோ? மாறன். எல்லாம் மாறி என்ன இருக்கும் சுவாமி, என்ன திரும்ப மாற்றி சொல்றீர்? இத்தனை நாள் ஒன்னா தானே சொல்லிட்டு வந்தீர், இப்போ மாத்திரையினால் மாத்திரத்தில் முக்கியமான கருத்து இருக்க. சாமியம்ங்கிற குணத்தை மாறனை கொண்டுதான் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார் பெருமாள். மானத்தனின் மிக்குமோர் தேவு முளதேன்னு போசம். மாறனை காட்டு 6 மிகுந்தவர்கள் இருக்க போறா. ஏன் மாறனை சாமியம்ங்கிற குணத்தை அவரிடத்துல எப்படி பார்த்துக்கலாம்னால் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவார். இது யாராலையும் பண்ண முடியாது. பெருமாளுக்கு உபதேசம் பண்ணுவார், ஆழ்வார்களுக்கும் பண்ணுவார், ஆச்சாரியர்களுக்கும் பண்ணுவார், நம்ம போன்றவர்களுக்கும் பண்ணுவார். எல்லாருக்கும் பண்றாருங்கிறதுல சாமியம். ஆனா எல்லாருக்கும் பண்றவர் யாரும் கிடையாதுங்கிறதுல மாறன். அவர் மாறன். ஏன்னா வேற யார் எல்லாருக்கும் பண்ணியிருக்க போறா? நமக்கும் பண்ணணும்னால் அக்ஞர்க்கும், அக்ஞர் ஞானாதிகர் ஞான விசேஷயுக்தர் சர்வஜன் என்னாமல் திருத்துவர் அறியாதாருக்கு உய்யப்புகுமாறும் இக்கரை ஏறினார்க்கு இன்ப வெள்ளவும் நிலையறியாதார்க்கு ஆழங்காலும் கரையேத்தும் அவனுக்கு 4 அறிவிப்பர். ஆழ்வார் பெருமானுக்கு உபதேசம், ஆழ்வார்களுக்கு உபதேசம், ஆச்சாரியர்களுக்கு உபதேசம், நமக்கு உபதேசம். 4 பேருக்கு சமமா உபதேசம் பண்றாரு இல்லையா சாமியம். ஆனா 4 பேருக்கு சமமா உபதேசம் பண்ணவா வேற யாரான்னு இருக்காளோ? ஒத்துரும் இல்லை, மாறன். அப்ப உலக இயல்புலேருந்து மாறி இருக்கக்கூடியவர் சமமா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி இருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், அவர் யாரோட சமமானவர் தெரியுமா? பின்னை கொல், நிலமாமகள் கொல், திருமகள் கொல் பிறந்திட்டாள். ஒருவேளை ஸ்ரீதேவி நாச்சியார் பிறந்தாளா, பூதேவி பிறந்தாளா, நீலாதேவி நாச்சியார் பிறந்தாளா? யாருன்னு தெரியலையே. இந்த 3 பேர்ல இவளார். அப்ப அந்த 3 பேருக்கு சமமா?
ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியாருக்கு சமமா? ஆனா இந்த 3 பேருக்கு சமமா உலகத்துல யாரான்னு உண்டா? மாறன். யாரு சமமா இல்லைங்கிறதுனால மாறன். ஆனா அந்த 3 பேருக்கு இவர் தான் சமம்ங்கிறதுனால சாமியம். அப்ப சாமியத்தை திருவனந்தபுரத்து பெருமானிடத்தை கேட்டுக்கொண்டோம். ஆழ்வாரும் ஆச்சரியமா சமதா சாமியத்தை காட்டிண்டு மாறன் காரிமாறன் காரிமாறன் படிக்கிறாரு இல்லையோ. உலக இயல்பிலிருந்து மாறி இருந்தபடியால் மாறன் பேர் பெற்றார். அதற்கப்புறம் இன்னைக்கு பகல்ல சேவிச்சிருந்தது திருவனந்தபுரத்திலிருந்து திருவாட்டாற்றுக்கு வந்தோம். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு அழியான் அருள் தருவான் நமகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருவானால தொழிலை பிறவி யான் வேண்டேன் மருளுடி நீ மடனஞ்சே வாட்டாத்தான் அடிவகனே. நான் கிளம்பிண்டே இருக்கேன். வானேற வழிதந்த வாட்டாத்தான் பணிவகையே நான் ஏற புகுகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சே அது நமது விதிவகையே. நான் சொன்னபடிக்கு பெருமாள் கொடுக்கிறார். பிரணத பாரதந்திரியம் மோக்ஷதானத்தில் பிரணத பாரதந்திரியம் அத்தைத்தான் நம்ம திருவாட்டாறுன்ற திவதேசத்துல சேவிச்சுட்டோம். அடியவர்களுக்கு அடங்கி அடியவர்கள் ஆசைப்பட்டபடிக்கு மோட்சம் கொடுக்கிறார். நம்மாழ்வாருக்கு ஆச்சரியமான திருநாமம் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன். தொண்டர் தொண்டன் இதுல அவருக்கு ரொம்ப ஆசை. அடியார்க்கடியான் இதை சொல்லிக்கிறதுல ஆசை. அடியார்ந்த வையம் உண்டு ஆலிலை அன்னவசம் செய்யும்படி ஆதுமில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே. நான் அடியவனுக்கு 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 அடியவன் என்ன தொண்டர் 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 தொண்டன் சடகோபன். அப்ப தொண்டர் சடகோபன் திருநாமம், அடியவருக்கு அடியவன் சடகோபன் திருநாமம். அந்த பேர்லேருந்து தெரிஞ்சுக்கிறது பிரணத பாரதந்திரியம். பெருமாளும் தன்னை அடியவர்களுக்கு அடியவனாகத்தான் காஞ்சின்றார். ஆழ்வாரும் அடியார்க்கடியானாகத்தான் காட்டிக்கொண்டார். அப்ப தொண்டர் தொண்டன்கிற திருநாமத்தை பார்த்தோம். கடைசியா இப்ப சேவிச்சுட்டு மாலை சேவிச்சுட்டு நேரம் இங்க வந்திருக்கோமே திருவண் பரிசாரம். திருவாழ் மார்வன் வருவார் செல்வார் வண்பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பர்க்கெந்திரன் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங் கும்மோடு உருவாள் உழல்வான் ஒரு அடியான் உளனன்னே. நான் என்ன இருக்கேன்னு சொல்லக்கூடாதா? இந்த ஊர்லேருந்து எல்லாரும் திருவண் பரிசாரத்துக்கு போறாளாம், அங்கிருந்து எல்லாரும் இங்கே வராளாம். ஒரு நாள் ஒரு ஏழை காத்துன்னு இருக்கான், உமக்கு சங்கு சக்கரத்தை தூக்குறதுக்கு ஆள் வேண்டாமா, வில்லம்ப தூக்கின்னு போறதுக்கு ஆள் வேண்டாமா, நான் இருக்கேனே. ஒருபாடு உழல்வான் ஒரு அடியான உழல் ஒரு அடியவன் இருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் சௌகுமாரியம்ங்கிறத பார்த்தோம். ஏன்னா அந்த இடத்துல தான் சிரமமனம் சூழும் சௌகுமாரியம். பெருமானுடைய அவதாரங்களை கண்டு ஆழ்வார் ரொம்ப சிரமப்பட்டுட்டார். இவரே தூக்கிட்டு இருக்காரே சங்கு சக்கரத்தை கொஞ்சம் கீழே வைக்கக்கூடாதா, என்ன தூக்க கொடுக்கக்கூடாதா, அவர் கை வலிக்காதா, கை நொந்துபடாதா, சுகுமாரனாச்சே சுந்தரனாச்சே சுகுமாரனாயித்தே. இதுதானே ஆழ்வார் வருத்தப்பட்டு பாடினார். அதே போல இங்க பாடிக்க வேண்டியது சுவாமி நம்மாழ்வாரும் சுந்தரன் தான் சுகுமாரன் தான் மணிவல்லின்னு அவருக்கு திருநாமம். இதான் இப்ப நம்ம பார்க்க போறதுலே கடைசி திருநாமம். ஆழ்வார் ஆண் பாவனையில நிறைய பாசுரம் பாடிட்டார். நாயிகா பாவத்தோட பாடுறார். அப்பவே சுகுமாரி ஆயிட்டாரா? எப்ப ஆண் தன்மையிலேருந்து பெண் தன்மைக்கு மாறிட்டாரோ சௌகுமாரியம் வந்துடும். சுகுமாரர்களா இருந்தா சுகுமாரின்னு பேரு, அதனால சௌகுமாரியம். அத்தோட இல்ல, ஆணான தன்மையை மீறிட்டு பெண்ணான தன்மை ஏறிட்டு கொண்டு தானே பாடுறார். அது இயற்கை இல்லையோ இல்லையோ. ஆணான பேச்சு இயற்கை, பெண்ணான பேச்சு செயற்கை, அவ்வளவுதானேன்னு பேச்சு வந்தது, வாதம் வந்தது. அதுக்குத்தான் நாயனார் நிச்சயப்படுத்துறார். இல்ல மணிவல்லி பேச்சு வந்தேறி அன்று. நம்மாழ்வாருக்கு மணிவல்லின்னே திருநாமம். மணிவல்லின்னா பெண் பேச்சு, சுகுமாரமான பேச்சு. அந்த பேச்சு இவருக்கு செயற்கை பேச்சு இல்லை, இயற்கை பேச்சு. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே இயற்கையில் பெண்களானபடியால், ஆழ்வாரும் இயற்கையில் நாயக்கியானபடியால், பெருமான் ஒருத்தனே நாயக்கனானபடியால் இயற்கையிலே பெண் பேச்சா பேசுறார். ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு, சம்பந்த உபாய பலங்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரக்ஞாவஸ்தகளுக்கு தோழி தாயார் மகளென்னு பேர் என்று தோழியாய் தாயாய் மகளாய் பேசுறாரே. இதெல்லாம் செயற்கையான பேச்சா இருக்கு முன்னால் இல்ல, இயற்கை பேரே மணிவல்லி ஆனபடியால். அதனால கடைசியா சௌகுமாரிய பிரகாசகம் ஆச்சரியமான திருவண் பரிசாரம். அந்த சுகுமாரியான நம்மாழ்வாரை சேவித்தது இந்த க்ஷேத்திரத்திலே ரொம்ப அழகா சேவிச்சுனோம். மணிவல்லிங்கிற திருநாமத்தோட மறுபடியும் ஒரு தடவை நினைவு கூர்வோம். திருநாவாயில் ஆனுசம்சியம் ஞான தமிழ் கடலிடத்தே திரு வித்துவக்கோட்டிலே நம்முடைய அனன்யகதித்துவம் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் ஆனபடியால், திரு மூழிக்களத்திலே மார்தவத்தை சேவித்தோம் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமானபடியால், அடுத்தது திருக்காட்கரையிலே சீலகுணத்தை சேவித்தோம் பெரியன்கிற பெயர் பெற்றபடியால், ஐந்தாவது க்ஷேத்திரம் திருவண்வண்டூருக்கு போய் ரக்ஷணஸ்தைரியத்தை கண்டுகொண்டோம் பராங்குஷரானபடியால்,
அடியார்களை ரட்சிக்கக்கூடியவர், அங்குஷமிடக்கூடியவர். திருச்செங்குன்னூர் திருச்சித்தாத்திலே சௌரியத்தை சேவித்தோம், ஷடகோப முனின்னு பேர் இருக்கிறபடியால். திருப்புலியூர் குட்டநாட்டு திருப்பூரில் நாயக்க லட்சணத்தை சேவித்தோம், திருக்குருகூர் நம்பி என்னே பேர் இருக்கிறபடியால். கடைசியா திருவல்லவாழ் திவதேசத்தில் விடியற்காத்தால சேவிச்சுனோம், மெலிவிலும் சேமங்கொள்விக்கும் கிருபை வகுளபூஷண பாஸ்கரரானபடியால் அந்த ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஆதித்தனுக்கும் இல்லாத கிருபையை இவரிடத்தில் சேவித்துக் கொண்டோம். திருவாரன்விளை பெருமானிடத்தில் ஆனந்த விருத்திக்கு தகுந்தா போலே இன்ப மாறி ஆனந்தமே மழை என்ன ஆழ்வாருக்கு திருநாமம். அடுத்து திருவனந்தபுரத்தே சாமியத்தை மாறன்கிற திருநாமத்தில் யாரோடெல்லாம் சமம், ஆனா மொத்த பேரிடத்திலிருந்து மாறினவர் என்ன மாறன்கிற திருநாமத்தில் கண்டோம். திருவாட்டார் எம்பெருமான் பிரணத பாரதந்திரத்தை காட்ட தொண்டர் தொண்டர் ஷடகோபர், தொண்டர்களுக்கு தொண்டர் நான் என்று சொல்லிக்கொண்டார். கடைசியா திருவன்பரிசாரத்தே சௌகுமாரத்தை பெருமானிடத்தில் சேவித்து சுகுமாரியான மணிவல்லி நம்மாழ்வாரே, அவருக்கு நாயிகாபாவமே இயற்கையான பேச்சுத்தான் என்று 13 திபதேசத்து கல்யாண குணங்களையும் நம்மாழ்வாருடைய 13 திருநாமங்களிலே தெற்றன சேவித்தோம். இப்படி ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்த ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயிலார் இன்றிருந்து நம்ம அத்தனை பேருக்கு இங்க சேவை பண்ணி வைத்ததுக்கு அவர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீமதே ரம்மஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு கூறி இத்தோடே கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலம் நடந்த இந்த மலையாள திவ்யதேச யாத்திரை குரோதி சம்பத்சரத்து மாசி மாசத்து புனர்வசு நட்சத்திரத்தை ஒட்டி 13 திவ்யதேசங்களையும் திருவஞ்சிக்களம் குருவாயூரையும் சேவித்த இந்த யாத்திரை உங்களுடைய பேர் ஆதரவோட இனிது நிறைவேறுகிறது, நம்மாழ்வார் அனுகிரகத்தோட நிறைவேறுகிறது என்று விண்ணப்பித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம். ஓரிரு அறிவிப்புகள் மட்டும் பண்ணிவிடுறேன். ஏற்கனவே திருவஞ்சிக்களம் கோவில் அதனுடைய பண்ண வேண்டிய திருப்பணிகள் மேலே சம்பிரோக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக யாரால என்ன கொடுக்க முடியுமோன்னு பிரார்த்திச்சிருந்தேன். ஒரு 4-5 பேர் வந்து அவசியம் செய்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஊருக்கு போன பிற்பாடு சிந்தியுங்கள், உங்களுக்கு அந்த வாட்ஸ்ஆப்பும் அனுப்பிச்சு வச்சுருக்கோம், கூட்டு உங்களால் ஆவண செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்னால் கான்டாக்ட் பண்ணவும் என்னங்கிறத அவர்கிட்ட சொல்கிறேன். இது முதல் விண்ணப்பம். ரெண்டாவது, நம்ம ட்ரஸ்ட் எல்லாரும் மெம்பர்களாகணும்னு கேட்டுக்கொண்டிருந்தேன். இங்கிருந்து திரும்பி போகிறச்சவே வாலண்டியர்களிடத்தில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் சொல்லிடுங்க. இன்ட்ரெஸ்ட்டை சொல்லிட்டா நாங்கள் கூட்டு உங்களுக்கு பேசி என்ன பண்ணணுங்கிறத அப்புறம் சொல்கிறோம். மூணாவது, உங்கள் கையில் பென்ட்ரைவ் லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருடைய பேர் வேணும்னா ஏதான ஒரு விதத்தில் நீங்கள் வாங்கினா தான் அது என்னதுன்னு தெரியும். அதனால் யாரான ஒருத்தர் 400 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் இருக்குது, 5000 ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாய் இருக்குது, எது உங்களுக்கு விருப்பமோ அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தீர்கள் என்னால் நாங்கள் ஃபோன் பண்ணி அப்புறம் உங்களுக்கு அதை டெலிவர் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்திலே கொள்க. திவ்யதேச கைங்கிறதுக்கு வாங்கோ. 6-8 இடத்துல இந்த ஊரில் கூட இடம் இருக்குது, இங்கேயும் நீங்கள் வந்து தங்கலாம். திவ்யதேசத்தில் வந்து ஒரு 3 நாள் தங்கி கைங்கரியம் பண்ணுங்கோ. திவ்யதே பிரச்சாரத்துக்கு வாங்கோ. இந்த பக்கத்துலலாம் நிறையா பிரச்சாரம் நடக்கிறது, வாருங்கள்னு கூப்பிட்டு இருந்தேன். அவசியம் பிரச்சாரத்துக்கு வாங்கோ. பல கைங்கரியங்கள் நடக்கின்றன, பங்கு கொள்ள வேண்டியது என்னங்கிறத நீங்கள் யோசி பண்ணுங்கோ என்று பிரார்த்தித்து கொண்டு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்லா வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள், யாத்ரிகர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். தற்போது அவரவர் பஸ்ஸில் ஏறவும் அவரவர் ஊருக்கு செல்ல வேண்டும். சேலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இருப்பீள்னு நினைக்கிறேன். அவர்கள்லாம் திருச்சி ஸ்ரீரங்கம் வரைக்கும் அந்த பஸ்ஸு போகும். அப்புறம் அதிலிருந்து வேறொரு வண்டி உங்களை அழைத்து கொண்டு போய் சேலத்தில் விடும். கவலைப்படாது போகலாம், சேலத்து வரைக்கும் தான் போய் சேர போகிறேன். ஆனால் வண்டியை மட்டும் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு, ஏன்னா பிக்கப் பாயிண்ட்டு மாறி இருக்கிறதுனாலே. இதை தவிர பாக்கி எல்லாரும் அவரவர் ஊருக்கு அதே போலத்தான் செல்ல போகிறீர்கள். கிளம்பின இடத்திலே இறங்கினுடலாம். ஜாகிரதையாக சென்று வரவும். திரும்ப ஒரு முறை யாத்திரையில் வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டும். மறுபடியும் பிரார்த்திக்கிறேன். இங்கே எத்தனை பேர், ஒரே ஒரு நிமிஷம் பதில் சொல்லிட்டு போடுங்க, இதற்குள் எத்தனை பேர் முதல் தடவை யாத்திரை வந்தது? சரி சரி, இதற்குள் எத்தனை பேர் இன்னும் பத்ராச்சலம், புரி ஜெகநாதம், அஹோபிலம் இதெல்லாம் சேர்த்து சேவிச்சதில்லை? சேவிச்சதில்லை. சிம்ஹாச்சலம், பத்ராச்சலம், புரி ஜெகநாத், மங்களகிரி, அஹோபிலம் இதெல்லாம் இல்லை, சேவிச்சதில்லை. சரி, பெருமாள் அனுகிரகத்தில் எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம். விடை பெற்றுக் கொள்கிறேன்.